சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே விஜயா வந்து ரொம்பவே கடுப்பில் உட்காந்துட்ருக்காங்க. அத்தை வேற வந்துட்டாங்களே, நம்ம ஒன்றுமே பேச முடியாதா, வைக்க முடியாதா அப்படின்னுட்டுருக்காங்க. அப்போ பாட்டி கேட்குறாங்க முத்துட்ட, இந்த மாதிரி வந்து நகையை ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஃபோன் அடிச்சு என்ன முத்து அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் பாட்டி, அம்மாவும் மனோஜும் சேர்ந்து நகையை எடுத்துருக்காங்க. மனோஜ் ஏதோ தொழிலுக்கு ஏதோ பிரச்சனையா, அதில் வந்து நகையை விற்று இது பண்ணிப்பாங்க போல அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை, அண்ணாமலை எல்லாமே சொன்னான். விஜயா வந்து இதை என்ன மாதிரிலாம் நடந்துக்கிட்டா அப்படின்னு சொன்னான். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதான் வந்தேன் முத்து. என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாதீங்க. என்ன உங்களுக்கு நான் தர வேண்டியது தரணும்ல அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டிகிட்ட முத்து சொல்கிறாங்க, என்னது பாட்டி தர போகிறீங்க? ஒன்றும் வேண்டாம் பாட்டி, நாங்கள் 2 பேரும் பாடுபட்டு சாப்பிட்டுக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. அது எனக்கு தெரியும்பா, நீங்கள் யாருடைய பணத்துக்கோ யாருடைய சொத்துக்கோ ஆசைப்பட மாட்டேங்கன்னு தெரியும். ஆனால் வந்து நான் செய்யக்கூடியதை செய்யணும்ல. நான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி யார் வந்து முதல்ல வந்து குழந்தைக்கு தயாராங்களோ அவங்களுக்கு நான் குடும்ப சொத்து கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி, மீனா இன்னும் குழந்தை தாயாகலையே அப்படிங்கிறாங்க. யாரடா சொன்னா அப்படின்ட்டு இருக்காங்க. மீனாங்க வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே விஜயா ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. என்ன இவன் மாசமாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு. மீனா நீ சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. அண்ணாமலைக்கு பயங்கர சந்தோஷம். என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, அவன் அந்த வீடு இருக்க நிலமையில வந்து முத்துட்டு சொல்லி சந்தோஷப்படுற அளவுக்கு இல்லை. அதனால் என்கிட்ட தயங்கி தயங்கி சொன்னால், பாட்டி இந்த மாதிரி நான் மாசமாக இருக்கேன், இதை என் வீட்டுக்கார்ட்ட சொல்லக்கூட முடியாத சூழலில் நான் இருக்கேன், வீடு இந்த மாதிரி சூழலில் இருக்குது அப்படின்னு சொன்னான். அதான் உடனே வந்தேன். அதனால் குடும்ப சொத்தையும் கையோடு கொண்டு வந்துட்டேன். நான் ஒன்று சொன்னோம்ல, நான் என் உழைப்பால் உழைச்சி உருவாக்கின அந்த சொத்தை வந்து யார் முதல்ல குழந்தைக்கு தயாராங்களோ அவங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ மீனா மாசமாக இருக்கா, அதனால் அவளுக்கு கொடுக்கேன் அண்ணாமலை அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவங்க மனசோல செய்யுங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, அத்தை என்னத்தை இப்படி பண்ணுறீங்க? ஏற்கனவே எல்லா பரிசையுமே முத்து மீனாவுக்குமே கொடுத்துட்ருக்கீங்க. அந்த பிறந்தநாளுக்கு பரிசையும் முத்து மீனாட்ட தான் கொடுத்தீங்க வச்சிங்க. இப்படி எல்லாத்தையுமே முத்துக்கு மீனாவுக்கு கொடுத்தீங்கன்னா மற்ற பேரம்பிள்ளைகள்லாம் இல்லையா அப்படிங்கிறாங்க. நல்ல கேள்வி கேட்குற விஜயா. என்ன நீலாம் வந்து வாய் பேச தகுதியான ஆள் மாதிரி கேட்க பற்றியா? அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 3 மருமக இருக்காங்க. 3 மருமகளை நீ வந்து சரிசமமாக நடத்தவே இல்லை. நீ என்னமோ வேண்டா வெறுப்புக்கு பிள்ளை பெற்று காண்டாமிருகன்னு பேர் வச்ச மாதிரி எல்லாமே பண்ணிகிட்ருக்க. அந்த முத்தையும் உன் வயிற்றில் தானே பெற்ற அப்படின்னுட்ருக்காங்க. அத்தை அதை ஏன் பெற்றேன், எதுக்கு பெற்றேன்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் நான் வருத்தப்பட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீ பெரிய ஃபுல் கலெக்டரு, நீ வந்து பெற்றுட்டு வருத்தப்படுத. இங்கே பாரு, உன் இருக்க பிள்ளைகளே இந்த வீட்டு மேலே ரொம்ப அக்கறையாக இருக்குது அவன் தான். நீங்கள் வேணால் சொல்லலாம், அவன் ஒரு சாதாரண பூக்காரியை கட்டியிருக்கான், அவன் ஒரு டிரைவரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அண்ணாமலைக்கு பென்ஷன் வராமல் கொஞ்சம் காலம் இருந்துச்சு, சரியா? அண்ணாமலைக்கு முன்னாடி இப்போ நல்ல சம்பளம் பென்ஷன் வாங்குதான். முன்னாடி இந்த சம்பளம் அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது சம்பளம் கம்மியாக இருக்கும்போது வீட்டுக்கு சப்போர்ட்டாக இருந்தது அந்த பையன்தான். ஏன்னா நிறைய இக்கட்டான சூழ்நிலையில் இந்த முத்து தான் நம்மளுக்கு கை கொடுத்துருக்கான். அது நீ என்றைக்குமே நினைக்க மாட்டேற. சரி, அது உன்னோட புத்தி, அதை நான் ஒன்றும் சொல்ல வரலை. ஒன்று சொன்னாலும் திருந்த போகிறதில்ல. நாய் வாழை நிமித்த முடியாதும்பாங்க, அந்த மாதிரி தான் நீ இருக்க என்ன அப்படின்ட்டு இருக்காங்க. உன்னை சொல்லுதாங்க, இந்த அத்தை வந்து பழைய மாதிரி மாற மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் பாட்டி அப்படிங்கிறாங்க. என்னம்மா எப்படி இருந்தா அப்படிங்கிறாங்க. இல்லை, முன்னாடி நல்ல ஆன்ட்டியாக இருந்தாங்க, வந்தால் போனால் எப்படி இருக்கீங்க ஸ்ருதி என்ன ஏதுன்னு பேசுவாங்க வைப்பாங்க. இப்போ புதுசாக மீனா நகையெல்லாம் எடுக்க வச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவள் புதுசாலாம் செய்யலை. அவள் கல்யாணம் முடிஞ்ச புதுசில் என் வீட்டுக்கு மருமகளாக வந்தாள். அப்போ வந்து என் வளையல் என் கம்மலெல்லாம் கலத்தி வச்சுருப்பான், அதை தவார்னு எடுத்து வச்சுக்கிடுவான். கேட்கும்போது நகை எங்கன்னா தெரியலம்பா. என்னைக்காவது தேடும் போது அவள் பீரோவில் இருக்கும். அப்புறம் நானும் கூட சரி சொந்த மருமக தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி நான் சத்தம் போட்டு விட்டுருக்கேன். அது அண்ணாமலைக்கு தெரியும், எனக்கு தெரியும். என்ன முத்து கூட சின்ன பிள்ளையில் ஒரு முறை நான் சத்தம் போடும் போது பார்த்துருக்கான். ஆனால் மனோஜ் வந்து அப்போவே கூட வந்து என் அம்மா திருடுறதுக்கு பாதுகாப்புக்கோ ஆசையில் நிற்பான். அந்த மாதிரியான ஆள். சின்ன வயசுலேருந்து அவள் அப்படி தான். அப்படிங்கும்போது இப்போமெல்லாம் அவளை புதுசாக மாற்ற முடியாதுமா. இனிமேல் நடக்கக்கூடியதான் பார்க்கணும். மனோஜ், நீ இவ்வளவு தெல்லமாரித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க, ஏன் இந்த விஜயா வந்து ஒன்று அப்படி தான் பண்ணணும்னு சொல்லுதாலப்பா அப்படிங்கிறாங்க. பட்டிய நிலைமை அப்படிங்கிறாங்க. என்ன நிலைமை? எல்லா பிள்ளைகளும் இந்த வீட்டில் தான் இருக்குது. எந்த பிள்ளைகளாவது ஏதாவது குறை சொல்லுது மாதிரி இருக்கா? இல்லை. நீ தான் அப்படி பண்ணுத. பாரு, உங்கள் அப்பனும் உங்கள் அம்மையும் பேசாமல் இருக்காங்க. ஒரு புருஷன் உயிரோடு இருக்கும் போதே பேசாமல் ஒரு மனைவிட்ட இருக்கான்னா அதை விட பெரிய தண்டனை யாருக்குமே எதுவுமே கொடுத்துட முடியாது. அப்படி ஒரு தண்டனையை விஜயாவுக்கு கொடுத்தும் கூட அவள் திருந்தலை. இன்றைக்கி இப்போ வரைக்கும் ஆகாரத்தில் பேசிகிட்டு இருக்கான். ஏன் மீனா நகை தானே எடுத்த, மீனாட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு என்ன செய்யுது விஜயா?
அப்படிங்கிறாங்க. அத்தை, இந்த விஜயா யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்க மாட்டா அப்படிங்கிறாங்க. இந்த விஜயா என்ன லட்சணத்தில் என் வீட்டுக்கு மருமகளாக வந்தாலும் எனக்கு தெரியும். என்ன, உனக்கு என்னெல்லாம் அவ பேர் இருந்துச்சு, அந்த அவ பேரெல்லாம் மாற்றினது இந்த நாச்சியார், மறந்துடாத. அதுபோக என் புருஷன் வந்து சொன்னாராங்கிற வாக்குக்கு தான் வந்து உன்னை என் பையனுக்கு கட்டி வச்சேன். இல்லைங்கிட்டா, இல்லை அப்படின்னா நீ வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன்னு உனக்கு முழு மனசுக்கு தெரியும். நீ பெரிய பணக்காரி, பெரிய ஜமீன்தார் மாதிரி மனசுக்கு நினைக்காத. எல்லாரும் சமமாக பாரு. நீ என்ன நிலமையிலேருந்து வந்த அப்படிங்கிறத பாரு. மீனாவை நீ ஒவ்வொரு முறையும் அழைக்கும் போதும் பூக்காரி அப்படி இப்படி நீனே அழைச்சிக்கிட்டு இருக்க. அது நல்லதுக்கே கிடையாது. ஆனால் உனக்கு அது தெரியல. நாளைக்கு பின்காலத்தில் பாரு, உனக்கு ஒரு பட்ட பேர் வச்சு மீனா கூப்பிட வேண்டிய சூழல் ஏற்படும். அப்படி சூழலை நீ ஏற்படுத்தி கொடுக்கையும் வைப்ப. அதுதான் தெரியுது. இதுதான் உள்ள சாராம்சமாக இருக்குது. முத்து, மீனாங்க பாருங்கள், இந்த குடும்ப சொத்து ஒரு குறிப்பிட்ட மதிப்புடையது. எப்படி குடும்பமாக ஒரு 4 தலைமுறையாக நம்ம ஆண்டு அனுபவிச்சுட்டு வந்த அந்த குடும்ப டாலரை அவங்ககிட்ட தந்தனோ, அதே மாதிரி இந்த குடும்ப சொத்தையும் தந்துட்டேன். எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. ஏன்னா நல்ல ஆள்கள்கிட்ட தான் அது போய் சேருது. அந்த குடும்ப டாலரும் அப்படி தான். நான் உழைச்சி பாடுபட்ட சொத்தும் சரி தான். நான் வந்து அதை வந்து பத்திரமா வச்சுருப்பீங்க, காலத்துக்கும் அழியாமல் அதை பார்த்துப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த சொத்து என்னது அப்படின்னு சொல்லி யாருமே கேட்கல. நான் அதை சொல்ல விரும்புகிறேன். நம்ம கிராமத்தை தாண்டி ஒரு நகரம் ஆரம்பிக்கு, சிட்டி ஆரம்பிக்கு. ஞாபகம் இருக்கா? சென்னை சிட்டி ஆரம்பிக்கு. அந்த ஓரத்தில் முதல்ல நாச்சியார் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 33 கடை, வணிக வளாகம் கட்டி விட்ருக்கோம். அந்த வணிக வளாகத்துக்கு மாதம் மாதம் வாடகை வருது, என் அக்கௌண்ட்டில் ஏறிக்கிட்டு இருக்குது. அந்த பணத்தை தான் நான் வந்து வீடு கட்ட மாடிக்கு தாரேன்னு சொன்னேன். இப்போ வந்து அந்த கடையோட ஓனராக மீனா ஆயிட்டா. இன்னும் அந்த கடையினுடைய வருமானம், அந்த சொத்து எல்லாமே மீனாவுக்கு தான். ஏன்னா நான் மீனா பேரில் வரும்போதே மீனா பேரில் நான் வந்து தானப்பத்திரம் போட்டு கொடுத்து தான் கொண்டு வந்திருக்கேன். சரியா? அதனால் இன்னையிலேருந்து அந்த சொத்தினுடைய உரிமையாளர். யாரும் அவளை வந்து குறைச்சி மதிப்பிட வேண்டாம். நான் யாருன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் விஜயாவுக்காக தான் சொல்கிறேன். மீனா இன்றைக்கி நிலைமையில் கிட்டத்தட்ட அது ஒரு 3 கோடி ரூபா சொத்து மதிப்புடையது. 3 கோடி ரூபா சொத்துக்கு மதிப்புதாரி. அதனால் வந்து அந்த மீனாவை தகுந்த மரியாதையாக இந்த வீட்டில் நடத்தணும். அதுபோக வேலைக்காரி, பூக்காரி அப்படின்னு இந்த வீட்டில் அழைக்கிற மாதிரி யார் இருந்தான்னா நல்லா இருக்காது. உன் பேரில் இருக்கிற இந்த சொத்து எப்படி உனக்கு வந்துச்சு, ஏது வந்துச்சுன்னு உனக்கு தெரியும். ஆனால் நீ வேணால் இது என் வீடு என் வீடுங்களாம். இந்த வீடு என் பையன் பேரில் பாதி தான் இருக்குது. இந்த வீடு ஒரு 50 லட்ச ரூபா பெறும் அப்படின்னு சொன்னால் 25 லட்ச ரூபா என் பையன் பேரில் இருக்குது, 25 லட்ச ரூபா தான் உன் பேரில் இருக்குது. ஆனால் மீனா இன்றைக்கி 3 கோடி ரூபா சொத்துக்கு மதிப்புதாரி. சரியா? அதனால் வந்து மீனாவை குறைச்சி மதிப்பிடுதோ வைக்கதோ கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சூப்பர் பாட்டி அப்படிங்கிறாங்க. சுருதி, உனக்கு இருக்க மனசு வந்து மனோஜுக்கோ ரோஹிணிக்கோ இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டி இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த சொத்தை கொடுத்துருக்கேன், வாழ்த்துக்கள்னு மீனாட்ட சொல்லலாம். சரி, அவங்களும் நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கலாம். நீங்கள் ஏன் பொறாமப்படுதீங்க? ஒரே வீட்டுக்குள்ளேருந்து ஏன் பொறாமப்படுதீங்க? இந்த வீட்டை வந்து பிரிக்கிறது விஜயாவாக இருந்தாலும் அதுக்கு பக்கத்து துணையாக இருக்கிறது ரோஹிணியும் மனோஜும் தான் அப்படிங்கிறாங்க. பாட்டி அப்படிலாம் இல்லை, நீங்கள் வந்து மீனாவுக்கும் முத்துக்கும் தான் எப்பவும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் சப்போர்ட் பண்ணுறேன், உண்மைக்கு தானே சப்போர்ட் பண்ணுறேன். உங்ககிட்ட உண்மை இல்லையே. உங்கள் அத்தைக்கிட்ட எப்படி உண்மை இல்லையோ அதே மாதிரி மனோஜ்கிட்டையும் வந்துட்டு உண்மை இல்லை. எல்லா வகையிலும் வீட்டில் மறைக்கிறீங்க. உன் புருஷன் திருடி இருக்கான், உனக்கு தெரிஞ்சிருக்குல்ல, இப்படி செஞ்சிட்டாரு, இப்படி தேடாதீங்க, நான் பொறுப்பு. நீ அன்னைக்கு ஏற்றுக்க வேண்டியதானே. இப்போ நீ பொறுப்பு ஏற்கிற. 27 லட்ச ரூபாயை எடுத்துகிட்டு ஓடிட்டான். இப்போ இந்த 4 லட்ச ரூபாய்க்கும் ஒரு எப்போ தான் கொடுத்துருவீங்க, எப்போ தான் கொடுப்பீங்க அப்படிங்கிறாங்க. பாட்டி, நான் கொடுத்துருப்பேன்னு சொல்லி பொறுப்பேற்றிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அம்மாங்க பாரு, உன்னால் கொடுக்க முடியுதோ முடியலையே தெரியலை. நீ ஏதோ முகத்துக்கு சாயம் பூசுத, அதில் பைசா கிடைக்குமா கிடைக்காதா என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாது. எனக்கு அந்தளவுக்கு வயசும் இல்லை, அனுபவமும் இல்லை. என்ன, எனக்கு வயசு போயிடுச்சு, எனக்கு அதை பற்றி தெரியலை. ஒழுங்கு மரியாதையாக அவன் நகையை கொடுத்துருங்க. என்ன, அதுதான் நல்லது. இந்த 3 கோடி ரூபா சொத்து இருக்குது. இந்த சொத்து வச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் அந்த சொத்தை வந்து அவங்க அடமானம் வைக்கவோ விற்கவோ மாட்டாங்க. எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. அதை வந்து அவங்க வந்து காலத்துக்கும் இது குடும்ப சொத்துன்னு அதை கொண்டு போவாங்க. இதுக்கு வருமானத்தை கூட இந்த குடும்ப செலவு கொடுப்பாங்க. அப்பேற்பட்ட எண்ணம் படைத்தவங்க தான் அவங்க 2 பேரும். ஆனால் இந்த விஜயாவும் இந்த மனோஜும் இந்த ரோஹிணியும் வந்து அவங்கள 3ஆம் நபர் மாதிரி நடத்துகிறாங்க. இது சரியில்லை அப்படிங்கிறாங்க. பாட்டி, நீங்கள் பேசலாம் ரொம்ப கரெக்டாக இருக்குது பாட்டி அப்படிங்கிறாங்க முத்து. அப்பாட்ட 27 லட்ச ரூபாய் ஏமாற்றி போனோம்ல பாட்டி, அதை பற்றி எதுவுமே பேச மாட்டான் பாட்டி அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், நீ தான் தொழில் பண்ணுறிய, நல்ல மாதிரி தொழில் பண்ணுறல அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாட்டி, நான் பயங்கரமாக பிஸ்னஸ் பண்ணுறேன், வைக்கிறேன் இப்படிங்கிறாங்க. இந்த பந்தாலாம் உள் வீட்டுக்குள்ளே பண்ணிக்கிட்டு இருக்காத, இதான் தொழில் பண்ணுதியே, மாதம் 50,000 கொடுத்தது களி அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி, அவ்வளவு பணம்லாம் வராது வைக்காது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் அங்கே பேசக்கூடாது. சரியா? இவ்வளோ காலமாக அந்த பணத்தை நீ கொடுக்கக்கூடிய முயற்சியே பண்ணலை. இப்போ 27 லட்ச ரூபாய்க்குள்ளே 50,000 கொடுத்து களி அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, அத்தை,
இந்த 30,00,000 பணம் வந்து அவங்க மாமனார் குடுத்து இவன் தொழில் பண்றான். அப்படின்னு இருக்கும்போது எப்படி ரூ. 50,000 கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. என் மாமனார் வட்டி குடுத்தாரா? சும்மா குடுத்தாரா? அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ரோகிணி முந்திக்கிட்டு எங்கள் அப்பா சும்மா தான் குடுத்தாரு அப்படிங்கிறாங்க. பிறவு என்ன? எப்படின்னாலும் இவன் அடைக்க வேண்டிய கடனை அடைக்கணும்ல, ஒழுங்கு மரியாதை அட அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி பாட்டி அப்படின்னு, என்ன பாட்டி பாட்டின்ட்டு இருக்க? நீலாம் என்ன பாட்டின்னு கூப்பிடாத, எனக்கு ரொம்ப கடுப்பாகுது. உள் வீட்டுக்குள்ளே திருடிக்கிட்டு வச்சுக்கிட்டு இந்த வீட்டில் 3 பிள்ளைகளும் 3 வருடத்தில் வந்திருக்கு. அந்த 3 பிள்ளைகளும் வந்து எந்த வகையிலும் பரிதவிக்கக்கூடாது, எந்த வகையிலும் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி தான் நடக்கணும். ஆனால் இந்த வீட்டில் மூத்த பையனாக இருந்துட்டு இந்த வீட்டை வந்து எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்துகிற, அவ்வளவு சங்கடப்படுத்த முடியுமோ அவ்வளோ சங்கடப்படுத்துகிற. என் பையனுக்கு நெஞ்சு வலி, அவனுக்கு உடல்நிலை சரியில்லாத பையனாக இருக்கான். அவன் ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். அவன் மனசை கஷ்டப்படுற மாதிரியே நடக்கிய. நீங்களாம் பண்ணது பார்க்கும்போது என் பையனை பேசாமல் நான் கிராமத்துக்கே கூட்டி போயிடலாம். நீங்கள் பாடுபட்டு சாப்பிடுங்க, இருங்க, பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லிட்டு பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அத்தை அப்படிலாம் கூட்டி போயிடாதாங்க அப்படிங்கிறாங்க. உங்ககிட்ட தான் அவன் பேசுறதும் இல்லை, வைக்கிறதும் இல்லையே, அப்புறம் அவன் எங்கே இருந்தால் உனக்கு என்ன? நீ ஒரு வாய் சோறு கொடுக்க போறியா, இல்லைனா சோறு அவன்கிட்ட வாங்கி சாப்பிட போகிறானா? என் பையன் சொல்லிட்டான். என் பையன் ஒரு வாக்கு ஒரு சுத்தம் தான். சொன்னது தான். வாழ்நாள் முழுவதும் உன்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டான். இனிமேல் வாழ்நாளில் என்ன செய்ய போகிற? அப்படி என் பையன் சொல்லியும் மீனாட்ட நீ மன்னிப்பு கேட்கலன்னா உனக்கு எவ்வளோ இருமாப்பு. இப்பேற்பட்டவளுக்கு இருமாப்புக்கு அந்த அண்ணாமலை அம்மையும் ஆப்பு வைக்கணும்ல. அண்ணாமலை, இது வரைக்கும் நான் சொன்னதை நீ தட்டவே இல்லை. ஒரு சில விஷயத்தில் நான் உன்கிட்ட சொல்கிறது கிடையாது. ஏன்னு கேட்டால் குடும்பத்துக்குள்ளே நம்மளால் சண்டை வரக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் வந்து நீ கல்யாணம் முடிஞ்ச புதுசில் இருந்து உன் பொண்டாட்டியோட குணம் மாறினதுலேருந்து நான் சொன்னதே இல்லை. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்க. அவள் பேசாட்டிலும் கூட உன் பென்ஷன் பணத்தை எடுத்துக்கொண்டு அவட்ட தானே கொடுப்ப. நம்ம தானே கையில் வச்சு செலவு பண்ணுவோம் அப்படிங்கிற ஆணவம் அவட்ட இருக்குது. இந்த ஆணவத்தை நீ முறியடித்தா மட்டும்தான் உன் சொல்ல கேட்டுக்கிட்டு அவள் பூர்வமாக இருப்பாள். இல்லை அப்படின்னா நல்லா இருக்காது. அதுபோக ரோஹிணிகிட்டையும் சொல்லிக்கிறேன், நீ மாதம் 5,000 கொடுக்க வைக்க அப்படின்னா அது இனிமேல் லாய்க்கப்படாது. சரியா? நீ கொடுத்தா எல்லா மருமகளும் கொடுக்கணும். உங்கள் அத்தை பேரில் தான் கடை வச்சுருக்கேன்னு கொடுத்த. இப்போ உங்கள் அத்தை பேரில் இல்லை அந்த கடை யார் கடையோ என்னமோ அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி என் பேரில் தான் இருக்குது அப்படி இப்படிங்கிறாங்க. நீங்கள் பாரு ரோஹிணி, நான் உனக்கு பாட்டி தானே. நீ எங்கே பார்லர் வச்சுருக்க, ஏது பார்லர் வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியும். என்ன, நான் நினைப்பேன் வயசான பாட்டி கிராமத்தில் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருப்பேன். எனக்கு எல்லா பக்கத்துலேயும் ஆள் இருக்குது. நீ என்னைக்கு பார்லர் வச்ச, என்னைக்கு விற்ற, எல்லாமே எனக்கு தெரியும் ரோகிணி அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா ரொம்பவே ஷாக்காகிறாங்க. என்னத்தை சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், உனக்கு பணம் இழப்பாயிட்டுனா தான் பதறுவிய. உன் மருமகிட்ட நான் போன பிறகு சாவகாசமாக கேளு. என்ன, நான் எப்போ வந்தாலும் ஒரு வாரம் தங்கிட்டு போவேன். இப்போ எதுக்கு உடனே கிளம்புறோம்னா இந்த வீட்டில் இருக்க எனக்கு அவ்வளோ மனம் கொள்ளலை. கோவத்துக்கு விஜயாவை நான் வந்து கை நீட்டிக்கணுங்கிற ஒரு இதில் தான் நான் வந்து கிளம்ப போகிறேன். இதெல்லாம் சொல்லிவிட்டு நான் கிளம்பணுங்கிறதுக்காக தான் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் கேட்குறாங்க, எப்படி நீ யாரை கேட்டு விற்கலாம் பார்லர்? ஓய் 58ங்காங்க. டே டுபாக்கூரு, நீ ஒரு டுபாக்கூரு, உன் முன்னாடி ஒரு டுபாக்கூரு. இப்போ வெளிநாட்டிலேருந்து பணம் அனுப்புனதாக சொல்லுதாங்க ஒரு டுபாக்கூரை. அந்த டுபாக்கூர் தான் உண்மையிலே பணம் அனுப்புனாரா வச்சாரான்னு தெரியல அப்படின்ட்டு இருக்கும்போது மனோஜுக்கு பயங்கரமாக சிந்தனை ஓடுது. மாதம் 50,000 கொடுக்க சொல்லுதாங்க. இவள் வேறு பார்லர் இல்லைன்னு சொல்லிட்டு இவள்கிட்ட வேறு இல்லைங்கிறாங்க. இவள் வேலை பார்த்து கொடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னே ஒன்றுமே தெரியலையே. பேசாமல் நம்ம வந்து இந்த பணம் வந்து அப்பா பணம் தான், அப்பா பணத்தை தான் ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டானே, இந்த பிரச்சனையே முடிஞ்சிருமே. எப்பா உங்கள் பணத்தை தான் ஆரம்பிச்சிருக்கேன், இப்போதைக்கு பணம் தர முடியாதுப்பா, கொஞ்சம் பொறுங்கப்பா அப்படின்னு சொல்லிடுவோமா. இல்லை இருக்க ஒரு இல்லை நீங்கள் பேசாமல் கடையை வச்சுக்கோங்கப்பா, நான் எங்கேயாவது பிச்சு பிடிங்கி போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிடுவோமா. இல்லை என்ன செய்யனே தெரியலையே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல மாதிரி யோசிக்காரு. உடனே மனோஜ், மாதம் 50 ரூபா கொடுத்துருவோம்ல அப்படிங்கிறாங்க. பாட்டி அது சம்மந்தமாக தான் யோசிக்கேன், என்னால் முடியாது பாட்டி அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா பாட்டி, 10 ரூபா காசு இந்த வீட்டுக்காக அவன் உழைச்சி போட்டதில்லை. கேட்டால் நான் 7 டிகிரி படிச்சிருக்கேன், 8 டிகிரி படிச்சிருக்கேன்மா. அவன் முன்னாடிட்டு கேட்டேன், மனோஜ் வந்து இந்த வாட்டி தெரியாமல் பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க. திருட்டை எப்படி பாட்டி தெரியாமல் பண்ண முடியும்? அதை திருடன் வந்து சிந்தனை பண்ணி திருட்டுத்தனம் இருந்தால் தானே பண்ண முடியும். அதெல்லாம் பேசுவாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் வேறு, அம்மா வேறு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சரி நான் சொல்கிறத சொல்லிட்டேன். என்ன, மீனாவுக்கு நான் சொத்தை கொடுக்கணும், குடும்ப சொத்தை கொடுக்கணும்னு வந்தேன், கொடுத்துட்டேன். பேத்தி நான் போயிட்டு வரேன். உன் வயிற்றில் வளர்கிற புள்ள பத்திரம், என் குடும்ப வாரிசு. என்ன, உங்கள் அத்தை விஜயா ஏதாவது தந்தா வச்சானா நீ கண்டதுலேயே சாப்பிட்றாத. ஏன் இதை நான் சொல்கிறோம்னா, இவ்வளவு செஞ்சவா நாளைக்கு உன் வயிற்றில் வளர குழந்தை வந்து பூமியில் அவதரிக்கூடாதுன்னு எதனாலும் பண்ணுவா அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும் பாட்டி, அவங்க ஏதாவது பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அத்தை என்னத்தை சொல்லிகிட்டு இருக்கீங்க மீனா, நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. உண்மையை தான் பேசிகிட்டு இருக்கோம், பொய் பேசலை.
நீ வந்து பணக்கார மருமக தான் புள்ள பார்க்கணுன்னு நீ வந்து பேசுனதை பார்வதி எனக்கு ஃபோன் அடிச்சு சொன்னா. என்ன இப்படிலாம் இருக்காங்க, அதனால் கொஞ்சம் அந்த பிள்ளை மாசமானவங்க கூட கவனமாக இருக்கட்டும்னு சொல்லி பார்வதி எனக்கு ஃபோன் அடிச்சு சொன்னான். யார்? உன் டியர் ஃப்ரெண்டு தான். என்ன அவன் நம்பரு என் நம்பரு எப்படி அவனுக்கு கிடைச்சோ கிடைக்கலையோ தெரியல, அப்படிலாம் அந்த பிள்ளை சொல்லுது. அப்போது நீ இதெல்லாம் செய்ய தயாராக தான் இருப்ப. என்ன அதனால தான் சொல்லுதேன். இங்கே பாரு மீனா, நீ மாசமாக இருக்க, இனிமேல் வீட்டு வேலையை பெரும்பாலும் செய்யாத. என்ன உன்னால் முடிஞ்சா செய், இல்லை விட்டுரு. அதுக்காண்டி எங்கள் அத்தை சொல்லிட்டா, என் மாமா சொல்லுதாங்க, யாராவது சொல்லுதான். இங்கே பாரு, உனக்கே உடம்புக்கு முடியலை, அப்போ இன்னொரு ஆளுக்கு உன்னால் செய்ய முடியாது. என்ன வீட்டு வேலையை செய்யணும் அப்படின்னு சொன்னால் எல்லோரும் பகிர்ந்து செய்யுங்க. அப்படியும் முடியலையா, நான் பெரிய ஆளு பெரிய ஆளுன்னா ஒரு வேலைக்கு ஆள் வச்சு அதை செஞ்சுக்கிடுங்க, அதான் லாய்க்கப்படுவோம் அப்படிங்கிறாங்க. என்னை சுருதி சொல்கிறாங்க. பாட்டி நீங்கள் சொல்லுறது 100% உண்மை. என்னாலலாம் வீட்டு வேலை செய்ய முடியாது. ரவியும் சப்போர்ட் பண்ணோன்னா என்னால் பண்ண முடியும். ஆனால் தினம் ரவியால் பண்ண முடியுமான்னு தெரியாது. திடீர்னு ஹோட்டலுக்கு நேரத்தோட போவார், இல்லை நேரம் கழிச்சு வருவார், இந்த மாதிரி நடக்கும். அப்போ சமைக்க வாய்ப்பில்லாத சூழல் தான் இருக்குது. நானும் ரெக்கார்டிங் போவேன் வருவேன், இந்த மாதிரி இருக்குது. அதனால் வேலைக்கு ஆள் வச்சா நான் சம்பளம் கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி திருதுன்னு முழிக்காங்க. ஏற்கனவே நம்மளுக்கு பார்லர் இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்லேயே அசிங்கப்பட்டாச்சு. இப்படி இருக்கும்போது வந்து மனோஜும் அவர்கிட்டையும் பெரிய அளவில் உழைப்பு கிடையாது. அவங்க ஷோரூமும் அந்தளவுக்கு போகலை. இதில் மாதம் 50 ரூபா வீட்டில் கொடுக்க சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது நம்ம வந்து எப்படி வேலைக்காரிக்கு பைசா கொடுக்க முடியும்? ஆன்ட்டிக்கு இவங்க பணம் கொடுக்க வேண்டாம்னு சொன்னாலும் கூட எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குன்னா 5000 கொடுத்தாகணும். கிட்டத்தட்ட 55,000 ரூபா இவங்களுக்கே கொடுத்தாகணும். அது போக வேலைக்காரங்களுக்கு நம்ம எப்படி கொடுக்க முடியும்? இது போக நானும் ஆட்டோவில் போகணும் வரணும், நம்ம செலவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசனையாக இருக்காங்க. பாட்டி ஒரு வாரம் இருந்துட்டு போங்களேன் அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். என்ன மீனாவும் பத்திரமா இருந்துக்கணும், நீனும் பத்திரமா பார்த்துக்கணும். சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். விஜயாக்கிட்ட ரொம்ப தெளிவாக இருங்க. ஏன்னு கேட்டால் அவள் வந்து உங்களை சுத்தமாக பிடிக்கலை. நீ பெற்ற தாயின்னு நினைக்க, உன்னை பெற்ற தாயாக அவன் நினைக்கிறது கிடையாது முத்து, அதனால் கவனமாக இரு அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி அப்படிங்கிறாங்க. இப்படி சரி பாட்டி சரி பாட்டிங்க, அதை நீ அவளுக்காக இறக்கப்பட்டு தான் வந்து நிறைய வகையில் இழந்து கிடக்க. அதனால் இனிமையாவது அந்த விஜயாவை எப்படி உனக்கு எதிராக இருக்கா அதை நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோ, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே எல்லாருமே தன்னந்தனியும்பாங்க. என்ன இப்போ என் பிள்ளையை பெற்றேன் வளர்த்தேன், இப்போ கடைசியில் அவன் சென்னையே கதின்னு இருக்கான். நல்ல நாள் புலனாதுக்கு அவன் வரான், நான் வரேன், இதுதான் நடக்கு. இதே மாதிரி தான் நீனும் நாளைக்கு பெரிய ஆளாவன, ஒரு தனியாக ஒரு வீடு இருக்க போகிற அப்படின்னா அம்மா அப்பாவை பார்க்க வருவேன் போவேன், இந்த மாதிரி சூழல் தான் இருக்கும். அப்போ அப்போவுமே எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கிடணும். ஆனால் விஜயா ரொம்ப தெளிவாக இருக்கா, இல்லை நீ தெளிவாக இருந்துக்க. மனோஜ் கொடுக்குற அதிகாரத்தையும் பாசத்தையும் உன்ட்ட தரலை. அப்போ நீ எப்படி இருக்கணும்? அம்மா நம்மகிட்ட வந்து வேறுபாடு பார்க்காங்க, அப்போ நம்ம அதில் தெளிவாக இருந்துக்கிடணும். அதில் நான் மீனா வேலை செய்யட்டும்னு சொல்லிவிட்டு நீ உன் பாட்டில் வண்டிக்கு போகிறேன், அது பாருப்பா, குழந்தை தான் முக்கியம். வயிற்றில் இருக்க குழந்தை நம்ம குடும்ப குழந்தை. என்ன நீ பாடுபட்டு 3 கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்க்கறதுக்கு பதிலாக நான் பாட்டியே 3 கோடி ரூபாய்க்கு உன்னைய வந்து என்ன செஞ்சுட்டேன், உன்னையும் பொண்டாட்டியும் அதிபதி ஆக்கிட்டேன். இப்போ நீங்கள் வேலைக்கே போவாட்டிலும் மாதம் குறிப்பிட்ட பணம் வந்து உங்களுக்கு வாடகையாக வரும். ஒரு கடைக்கு 3000 வச்சு பார்த்தாலும் 33 கடைக்கு என்னாச்சு 1,00,000 பக்கத்தில் வரும். அந்த அளவுக்கு உனக்கு மாதம் 1,00,000 உனக்கு வருமானம் வர வேலைக்கு பாட்டி உரிவாக்கி தந்துட்டேன். இன்னும் நீங்கள் அதை வச்சு பாடுபட்டு முன்னேறி வருவீங்களா? இல்லை அதை வச்சு ரொட்டேஷன் பண்ணி தொழில் பண்ணுவீங்களா? என்னன்னாலும் பண்ணு. ஆனால் உன் பிள்ளை வந்து என்ன செய்யணும், ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும், பொண்டாட்டி நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி அப்படிங்கிறாங்க. என்ன பஸ் ஸ்டாண்டில் கொண்டு விட்டுருதியாப்பா, இது வேலை இருக்கா அப்படிங்கிறாங்க. பஸ் ஸ்டாண்டில் கொண்டு விட்டு தான் பாட்டி அப்படிங்கிறாங்க. சரி அண்ணாமலை, உடம்ப பார்த்துக்கோ, எதுன்னா நீங்கள் கடந்து மனசை குழப்பிக்கிட்டு இருக்காத. என்ன உன் பொண்டாட்டிகிட்ட பேசலைன்னா உனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா பேசு. அப்படி பேச பிடிக்கல, எனக்கு இருக்க பிடிக்கலம்மான்னா ஒரு வார்த்தை சொல்லு, நான் அங்கேருந்து கிராமத்துலேருந்தே ஒரு ப்ளஸர் காரை அனுப்பி விடுதேன், நீ ப்ளஸர் காரில் வந்து சேர்ந்துரு அப்படிங்கிறாங்க. ஏன் பாட்டி ப்ளஸர் காரில் அனுப்பணும், நான் தான் காரில் கொண்டு விட்டுருவேன். அதுபோக அப்பா நான் இருக்கிறது தான் இருப்பாங்க, அப்பாவே கிராமத்துக்கு வராங்கன்னாங்க, நானும் கிராமத்துக்கு வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. என் பேராண்டி தான். சரி நான் போய்ட்டு வரேன், எல்லாருக்கும் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி அப்படிங்கிறாங்க. நல்லா கிளம்புறாங்க. இப்போ மனோஜுக்கு ரொம்ப வயிற்றுச்சலாக இருக்குது. ரோஹிணி வேறு பார்லரை விற்றுட்டான்னு சொல்கிறாங்க, அதிலே வேலை பார்க்குறாங்கிறாங்க. அதுபோக வந்து முத்துக்கு 3 கோடி ரூபா சொத்து மதிப்பில் சொத்தையும் கொடுத்துட்டாங்க. அப்பாட்ட ஏமாத்தின 27 லட்ச ரூபாயும் கொடுக்கணுங்கிறாங்க. மாதம் 50,000 ரூபா கொடுக்கணுங்கிறாங்க. நம்மளால் எப்படி கொடுக்க முடியும், ஏது கொடுக்க முடியும், இதுக்கு என்ன வழி இருக்குது, ஒன்றும் செய்ய முடியாதா அப்படின்ட்டு இருக்கும்போது பம்மிக்கிட்டு வராங்க ரூமுக்கு ரோஹிணி. உடனே ரோஹிணியை பார்த்து கேட்குறாங்க, ரோஹிணி நீ யாரை கேட்டு பார்லர் விற்ற அப்படிங்கிறாங்க. ஏன் மனோஜ் எதுக்கு இப்படி கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அசால்ட்டாக ஏன் இப்படி கேட்குறீங்கன்னு சொல்லிட்டேன், பார்லர் யாரை கேட்டு விற்ற அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ்,
உங்கள் வீட்டில் திடீர்னு பணம் கேட்கும்போது நான் என்ன செய்ய முடியும், அதான் வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு அப்படிங்கிறாங்க. நீ தானே சொல்லுவ புருஷன் முன்னாடிக்குள்ளே அந்நுண்ணியமாக இருக்கணும், எதையுமே மறைக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லுவேன். இப்போ நீ பார்லர் வச்சுருக்கேன்ட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படிங்கிறாங்க. மனோஜ், நீ வந்து அப்போ வந்து ஆம்பளையாக உழைச்சிக்கிட்டு இந்த குடும்பத்தை ஒரு ஆண்மைத்தன்மையில் பார்த்துருந்தேன்னா நான் சொல்லியிருக்கலாம். சொல்லுதுன்னு தப்பான வச்சுக்காத. நீ பார்க்கில் தின்னுட்டு தூங்கவும் வைக்கவும் உன் பார்க்கில் இருக்கிற சோம்பேறி ஃப்ரெண்ட்டை கடை வாங்கி என்கிட்ட சம்பளம்னு ஒன்று கொடுக்கவும் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த பிஸ்னஸ் பண்ண போனவாவது நீ வந்து உண்மையாக இருப்ப, கரெக்டாக இருப்பேன்னு பார்த்தா அப்பவும் என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் 4,00,000 ஏமாந்துக்கிட்டு மீனா நகையை திருடி அதில் 1000 பொய்யை சொல்லி இக்கட்டான சூழ்நிலையில் என்கிட்ட வந்து நான் இப்படி பண்ணிட்டேன்னு வந்து சொன்னேன். அதுலேயும் இந்த முத்து மீனாக்கிட்ட அசிங்கப்பட்டது நான் தான். இவ்வளவு சங்கடத்துக்கு மத்தியில் நான் இருக்கேன். நீ வந்து எப்போவுமே திருந்தது மாதிரியோ கேட்குற நிலைமையிலேயே நீ இல்லை. நீனும் ஆன்ட்டியும் பணத்தை தான் பெருசாக நினைக்கிறீங்களே தவிர்த்து பொண்டாட்டியான ஏன்னா வந்து உறவாக நினைக்கல. நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டேன், நம்மளுக்கு ஹனிமூன் மாதிரி ஒரு நாள் தங்கிட்டு வருவோம், நம்மளுக்கும் காலகாலத்தில் பிள்ளை குட்டி வேணும் அப்படின்னு நான் சொல்லையில் நீ வந்து 4,00,000 பணம் வருது, வருமானம் வருது, நான் வரலை அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு நீ ஏமாந்துட்டு வந்துட்டு மீனா நகையை விற்றுட்டு இந்த வீட்டில் வந்து எனக்கு 1,00,000 லாபம் கிடச்சிருக்குன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தேன். நான் அதை பெருமையாக சொல்லி ஆன்ட்டிக்கு வேறு 10,000 கொடுத்தேன். இப்படியெல்லாம் இருக்குது இல்லைங்கிட்ட. உங்ககிட்ட எந்த சூழ்நிலையும் என்னால் சொல்ல முடியல, காரணம் நீ கரெக்டாகவே இல்லை அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உன்னை விஜயா ரூமுக்குள்ளே வராங்க, ஏய் கதவை சாத்துடி அப்படிங்கிறாங்க. அத்தை அப்படிங்கிறீங்களா, அத்தைன்னு கூப்பிடாத, நான் அவ்வளோ பேருக்கு மத்தியில் ஒன்று எதுவும் பேசக்கூடாதுன்னு விட்டுட்டேன், எப்படி நீ பார்லர் வைக்கலாம் போகலாம் வரலாம் அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் தானே அத்தை உடனே பண்ண வேணும்னு சொன்னீங்க, உடனே வேணால் என்ன செய்ய முடியும், அதான் நான் பண்ணேன் வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா அப்போ ஜெயிலுக்கு போகலாம், வெளியே தானே இருந்தார், உயிரோடு தானே இருந்தார் அப்படிங்கிறாங்க. என்னன்ட்டு இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. பிறகு நான் எப்படி பேசுவேன், உங்கள் அப்பா வெளியே தானே இருந்தார், உங்கள் அப்பாட்ட வாங்கி தந்துருக்கலாம்ல, உங்கள் அப்பா பெரிய கோடீஸ்வரன் தானே மலேசியாவில், அவருக்கு பணம்லாம் பெரிய விஷயமா, அங்கே 1,00,000 அனுப்புகிறாங்க, 8,00,000 ஆயிரும் அப்படி இப்படின்னு சொல்லுதாங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் அப்பாவால் பணம் அனுப்ப முடியாதா, வைக்க முடியாதா, ஆணையாக்கும் பூனையாக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே அத்தை நீ இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இப்படி தாண்டி பேசுவேன். பார்லர் யாரை கட்டு விற்ற, என் பேரில் உள்ள பார்லரை நீ விற்றுருக்க, அவங்க வாங்கினவங்க அவங்க பேர் வச்சுருக்காங்க. கேட்டதுக்கு நீ என்ன சொன்ன, ஃப்ரான்சிஸ்ன்னு சொல்லி ஒரு பெரிய பார்லர் வச்சுருக்கவங்க, அந்த நேமில் வச்சா நான் பெரிய ஆளாயிருவேன், அப்படி ஆயிடுவேன் இப்படி ஆயிடுவேன். எப்படி ஆகிட்டேன் இப்போ கடைசியில் அதில் கூலிக்காரியாக வேலை பார்க்க, கூலிக்காரியாக வேலை பார்த்துருக்கேன். உன்னையே நான் வந்து பெரிய அளவில் தொழில் பண்ணதான் வைக்கிறேன்னு சொல்லி இந்த வீட்டில் நான் பில்டப் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன். இந்த முத்துக்கும் மீனாவுக்கும் நீ எப்போமோ பார்லர் விற்றுட்டேன்னு தெரிஞ்சிருக்கு, என் வீட்டுக்காருக்கும் தெரிஞ்சிருக்கு, எனக்கு தான் தெரியாமல் வந்திருக்கு, மனோஜ் தான் தெரியாமல் வந்திருக்கு. அவங்க என்ன வந்து உன்னைய வந்து பார்லர் வச்சு நடத்துகிற என் மருமக லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறா வைக்க அப்படி இப்படின்னு நான் பில்டப் பண்ணும்போது என்னையை எவ்வளவு கேவலமாக அவங்க நினச்சிருப்பாங்க பேசியிருப்பாங்க. அந்த மரியாதை இல்லாத தான் அந்த பூக்காரி இந்த ஆட்டம் ஆடுதா பாரு. பூக்காரி ஃபோன் பண்ணி எங்கள் அத்தையை வர வைக்கா, எங்கள் அத்தையை வர வச்சு 3 கோடி ரூபா சொத்து மதிப்பில் சொத்தை வாங்கிட்டா. உங்களுக்கு அவ்வளோ புத்தியாவது இருக்கா மனோஜுக்கு உனக்கும்? உன் புருஷன் இவ்வளோ படிச்சிருக்கான் வச்சுருக்கான் இருக்கான், கூரை இருக்கான் அவனுக்கு கொஞ்சமாவது. அத்தை நீங்கள் தானே உங்கள் பிள்ளைய வளர்த்தீங்க, என்ன சொல்கிறீங்க அப்படிங்க. இதெல்லாம் வக்கனையாக பேசு. உங்கள் அப்பாட்ட வந்து பணம் வாங்கி இங்கே கொடுக்கணும்னு உனக்கு தெரியாதா, வைக்காதா? நீ எதுக்கு பார்லர் விற்ற, பார்லர் இருக்கிறது தான் எனக்கு மரியாதை. இப்போ பார்லர் விற்றுட்டு நான் வெளியே எப்படி தள்ளம் காட்ட முடியும், இந்த பார்வதிக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும், ஊர் பூரா டமார் அடிச்சிருவா, எனக்கு ரொம்ப அசிங்கம் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அத்தை என்னை மன்னிச்சிருங்க பேருங்க வந்துருங்க அப்படிங்க. பாரு, நான் உன்னை வந்து மருமகளாக நடத்தணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் இருந்து மனோஜுக்கு ஏதாவது பண்ணியிருக்கணும். மனோஜ் இப்போ பிஸ்னஸில் வந்து ரொம்ப சங்கடப்பட்டு போய் கிடக்கான். மாதம் 50,000 வீட்டுக்கு கொடுக்க சொல்கிறாங்க. அவன் மாதம் ஓட்டி 50 ரூபா கொடுக்கறதுக்கு முடியுமா முடியலன்னு எனக்கு தெரியலை. ஆனால் அவனை வந்து தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக பணம் வேணும். அங்கே ஃபர்னிச்சர் கடையில் விற்கிற பொருளுக்குள்ள பணத்தை இங்கே கொண்டு வீட்டில் மாதம் கொடுத்தான் அப்படின்னு சொன்னால் அந்த தொழிலை நடத்த முடியாது, ஆட்டோமேட்டிக்காக மூட தான் முடியும். அதனால் நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. என்ன, நான் உனக்கு 50,000மோ 1,00,000மோ நான் பார்வதி சொல்லி வாங்கி தரேன் யார்கிட்டனாலும். நீ வெளிநாட்டுக்கு நீ மலேசியாவில் போய் உங்கள் அப்பாட்ட போய் பணத்தை வாங்கிட்டு வருவியா, இல்லை உன் சொத்தை விற்று கொண்டு வருவியா, அது எனக்கு தெரியாது. இல்லையா, நான் வேறு எந்த முடிவு எடுப்பேன்னு உனக்கே தெரியும், பார்த்துக்கோ. நான் வந்து உனக்கு இவ்வளவு மரியாதை, யார் சுருதி உன்னோட பெரிய பணக்காரி, ஆனால் அந்த பணக்காரியை விட உன்னை நான் தாங்குன்னு தாங்கினேன், அதான் உண்மை. அப்படி இருக்கும்போது நீ வந்து நீ ஏமாத்தணும்னு நினச்சி பார்க்கல. என் மருமகளாக இருந்துட்டு என் பேரில் பார்லர் வச்சுருக்கேன், எனக்கு பெருமைன்னு சொல்லி ஆண்டிகிட்டு இருந்தேன். அது இல்லாத போதும் கூட என் மருமக சொந்தமாக பார்லர் வச்சுருக்கான்னு சொல்லி நான் அவ்வளோ பில்டப் பண்ணிகிட்டு இருந்தேன். மகளிர் சங்கத்திலேருந்து அவ்வளோ வேர்ட்டையும் நான் வந்து என் மருமக என் பேர்லேயே புகழாக வச்சுருக்கா. அது போக வந்து எனக்கு மாதம் செலவுக்கு தர அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீ அந்த மாதம் 5,000 பிச்சை எடுக்காத காசு மாதிரி நீ வந்து உன் சம்பள காசை என்கிட்ட கொடுத்துருக்க. அப்போ எனக்கு எவ்வளவு கடுப்பாக இருக்கும்.
அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி நான் மன்னிச்சிருங்க, வச்சுருங்க. எங்கள் அப்பா நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு தானே வருது, நான் எப்படி போக முடியும், வர முடியும் அப்படிங்கிறாங்க. ஏன் ரோகிணி உங்கள் வீட்டு அட்ரஸ் உனக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. தெரியும் ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க. அப்போ போ, மனோஜ் வேணா லீவ் போட்டு கூப்பிட்டு போ. மாதம் 50 ரூபா கொடுக்கணுங்காங்களே, 4 மாதம் இவன் 50 2 லட்ச ரூபா கொடுத்தா கடை வெட்ட வழி ஆயிருமே. அதுக்கப்புறம் மீதி பணத்தை அவன் எப்படி கொடுப்பான், முடியுமா? இப்போ இந்த 27 லட்ச ரூபாலாம் பெரிய மேட்ரு இல்லை உங்கள் அப்பாவுக்கு. போங்க, வரும்போது ஒரு 4 5 கோடி ரூபாயோட வாங்க. அந்த 27 லட்ச ரூபாயை முத்து மீனா முகத்தில் வந்து வீசுங்க. வீசையில் அவங்க எடுத்துகிட்டு போட்டும், நாய் சப்புன மாதிரி தப்பிட்டு போட்டும். அப்புறம் வந்து நீங்கள் வந்து பெரிய ஆளாக வாங்க, எனக்கும் பெருமை அப்படிங்கிறாங்க. அத்தை சமாளிக்காதாங்க பாரு, நீ வந்து ஃபாரினுக்கு போக நடைமுறையை இது பண்ணு மனோஜ். அங்கே வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு என்ன நடைமுறையோ அதை செய். உனக்கு பாஸ்போர்ட் இருக்கா இல்லையாடா அப்படிங்கிறாங்க. ஏம்மா ரோகிணிக்கு வந்து ஃபாரின் சொன்னோன்னே நான் வந்து உடனே பாஸ்போர்ட் எடுத்துட்டேம்மா. உங்கள்கிட்ட அப்போமே நான் ஒரு 5000 இங்கே எடுத்துட்டேன். அவன் எடுத்து வச்சுருக்கான் பார்த்தியா, உன் பாஸ்போர்ட்டு கொடு அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி பாஸ்போர்ட் நான் வித்யா வீட்டில் வச்சுருக்கேன். உன் பாஸ்போர்ட் எதுக்கு வித்யா வீட்டில் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் கல்யாணம் முடிக்க மட்டும் அங்கே தானே இருந்தேன், அதனால் அவட்ட தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ், வித்யா வீட்டில் போய் அவள் பாஸ்போர்ட் வாங்கிட்டு ஃபாரின் போகிறதுக்கு என்ன நடைமுறையோ அதை ஃபாலோ பண்ணு. நீ ஃபாரினில் போய் உன் மாமன்கிட்ட போய் பணத்தையோ சொத்தையோ வாங்கிட்டு வந்தால் மட்டும்தான் இதுக்கு தீர்வு. என்ன நீ படிப்படியாக முன்னேறி இந்த கடனை அடைச்சி நீ சந்தோஷமாக வாழ்ந்து எனக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி தந்து அதெல்லாம் நடக்க ரொம்ப காலம் ஆகும். அது நடக்குமா நடக்கலையா, நான் போய் சேர்ந்துருவானு எனக்கு தெரியல மனோஜ். அதனால் உன் பொண்டாட்டியை பிடிச்சபடியா நேராக என்ன செய், மலேசியா கூட்டி போயிரு. மலேசியா கூட்டி போய் மாமன் வீட்டுக்கு விற்பையோ, இல்லை அவன் சொத்தை வந்து பிரட்டிங்க கொண்டு வருவியோ, இல்லை பணமாக வருவியோ, இல்லைன்னா அந்த பிஸ்னஸ் அங்கேருந்தே நடத்துவியோ, இந்த கடையை வந்து இந்த 27 லட்ச ரூபாய்க்கு பதிலாக என் வீட்டுக்காரர் நடத்துன்னு சொல்லுவியோ, அது எப்படியோ நீ பெரிய ஆளாக இருக்கணும். நீ இந்த நாட்டில் தான் சரி தான், எந்த நாட்டில் தான் சரி தான். என் பையன் பெரியவனாக இருக்கணும், நான் வந்து என் பையன் பெரிய ஆளாக இருக்கணும்னு நான் சொல்லணும். லட்சக்கணக்கில் அம்மைக்கு நீ செலவுக்கு தரணும், மாதம் நான் ஜாலியாக செலவு பண்ணணும். இது நடந்து ஆகணும் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி நினைக்காங்க, நம்ம பல மாதிரி போய் சொல்லி வச்சுருக்கோம், இந்த ஆன்ட்டி என்னெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, ரோஹிணி நீ வித்யாவுக்கு ஃபோன் சொல்லி உன் பாஸ்போர்ட் நான் வாங்கிட்டு வந்துடுறேன். என்கிட்டையும் பாஸ்போர்ட் இருக்குது, நம்ம விசாவுக்கு அப்ளை பண்ணிடுவோம், வச்சுருவோம், நானே ஆக்கும் ஃபோனே ஆக்குவோம் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி சமாளிக்கிறாங்க, இல்லை மனோஜ் நானே அப்ளை பண்ணிடுறேன், எனக்கு எல்லா நடைமுறையும் தெரியும், நான் ஏற்கனவே அங்கேருந்து வந்திருக்கேன் போயிருக்கோம்ல, அதனால் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோஹிணி உனக்கு அதில் எல்லாமே தெரியும், நீ அப்ளை பண்ணுறியா, எப்போ அப்ளை பண்ணணும், அதுக்கு எவ்வளோ வரும்னு சொல்லு, அம்மாட்ட சொன்னால் அம்மா வந்து பார்வதின்ட்டு சொல்லி வாங்கி தருவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே உண்மையை தான் சொல்லுதேன் ரோஹிணி, இது வந்து நான் கோவத்தில் பேச நினைக்க வேண்டாம், உண்மையை தான் சொல்கிறேன். பாரு, இந்த மீனா பூக்காரி ஒன்றும் இல்லாதவா, அவளே 3 கோடி ரூபாய்க்கு அதிபதி ஆகிட்டான். 33 சொந்த கடை இருக்கான். இந்த 33 சொந்த கடைக்கு வந்து 3000 ரூபாய்க்கு மேலே வாடகை வாங்குதாங்களாம் ஒரு கடைக்கு. அவன் கிட்டத்தட்ட மாதம் 1 லட்ச ரூபா வருமானம் அசால்ட்டாக வருது. இவன் எப்படினாலும் 10 15 ரூபா 20 ரூபாய்க்கு இவன் காரை ஓட்டிடுவான். அவள் எப்படினாலும் ஒரு 20 ரூபா 25 ரூபா ஓட்டுறான். ஆக 1.5 லட்ச ரூபா அவங்களே சம்பாதிக்கிற அளவுக்கு ஆயிரும். 50,000 ரூபா அவங்க செலவு பண்ணாலும் 1 லட்ச ரூபாயை மாதம் மிச்சப்படுத்திடுவாங்க. அப்பேற்பட்ட வருமானம் கொண்டு வந்துட்டாங்கன்னா இந்த வீட்டில் யாரையும் மதிக்க மாட்டாங்க, எனக்கு மரியாதையே இருக்காது. என் பையன் பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு சொன்னால் இது மட்டும்தான் ஒரே வழி, வேறு வழியே கிடையாது. உங்கள் அப்பா வேறு ஜெயிலில் இருக்காருன்னு சொல்லிகிட்டு இருப்பேன். உங்கள் மாமா வீட்டிலேருந்து எல்லா வீடும் உங்களுக்கு தெரியும். நீ தான் சொன்ன, எங்கள் மாமா வந்து மலேசியா போயிட்டாங்க, அவங்க வீட்டில் இருந்தால் எனக்கு பணம் அனுப்பி விட்டாங்க அப்படி இப்படின்னேன். மாமா வீடு தெரியும்ல, நேராக மலேசியாவுக்கு போங்க, உங்கள் மாமாட்ட போய் பேசுங்க, எங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்குது, எங்கள் அப்பா சொத்தை விற்கணும், இல்லை நீங்களாக பணத்தை கொடுங்க, உங்களுக்கு நான் தானே வாரிசுன்னு சொல்லிட்டு வா. அதே மாதிரி ரோஹிணி, சொந்தக்காரங்க இருக்காங்க, நீ தான் வாரிசுன்னா அவங்களோடயே நீ போகணும் வரணும், அடிக்கடி பார்க்கணும். நீ இங்கேயே இருந்துக்கிட்ட வச்சுக்கிட்டேன்னா அவங்க எப்படி உன் மேலே பாசமாக இருப்பாங்க வைப்பாங்க. உங்கள் அப்பா வந்து கல்யாணம் இங்கே ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் சித்தின்னு ஒரு பொம்பளையால் சேர்த்து வச்சுருந்தாங்க. இவருக்கு ஜெயிலுக்கு போனோன்னா அந்த பொம்பளையால் விலகி போயிட்டு அப்படி இப்படின்னு சொல்லுது. உங்கள் அப்பா வந்து ஜெயிலேருந்து வெளியே வந்தோடனே வேறு கல்யாணம் வச்சுக்கிட்டாருன்னா சொத்து பூரா அந்த இளைய பொண்டாட்டிகளுக்கு வச்சுட்டா உனக்கு என்னது கிடைக்கும்? இல்லை ஆன்ட்டி, எங்கள் அம்மா பேரில் தான் எல்லாம் சொத்து இருக்குது, நான் ஒரே வாரிசு தான், எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிறாங்க. இதை நீ சொல்லிக்கிட்டே இருக்கம்மா, நீ இங்கே இருக்க, அவங்க டாக்குமெண்ட்டு மாற்றி எதுவும் விற்றுட்டாங்கன்னு என்ன செய்ய முடியும்? மலேசியாவில் இருக்காங்க அவங்க, நீ இங்கே இருக்க, அதனால் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும் ரோகிணி அப்படிங்கிறாங்க. சரி ஆன்ட்டி அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க. சரி ரோகிணி, நான் ஏதோ கோவத்தில் பேசிட்டேன். பார்லர் என்ன பார்லர், 10 லட்ச ரூபாய் ஆரம்பித்த பார்லரு என்ன, மலேசியாவுக்கு போங்க, கோடிக்கணக்கான பணத்தோடு வாங்க, பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுங்கள், எனக்கு பெருமையை ஏற்படுத்துங்க. என் மருமக பெரிய கோடீஸ்வரி இந்த பிஸ்னஸ் பண்ணுறா, என் பையன் பெரிய கோடீஸ்வரன் இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறாங்க, மாதம் லட்சக்கணக்கில் என் கையில் தந்து வாங்குறாங்கன்னா அதுதான் எனக்கு பெருமை. என்ன இப்போ இந்த மீனா 7 பவுனு 8 பவுனுக்கு அவ்வளோ பிரளயம் பண்ணி இவ்வளோ அசிங்கம் பண்ணான். இப்படிலாம் இருக்குது. அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் நான் சொன்னதை செய்யுங்க அப்படிங்கிறாங்க. சரியா ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு
போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் சுருதி ரூமில் எல்லாத்தையுமே ஒவ்வொரு பொருளாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை ரோகிணிக்கு ரோகிணி போய் கேட்குறாங்க, என்ன சுருதி செய்றீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, என்னோடய நகை ஜுவல்ஸ் என்னோடய நகை நட்டுலாம் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ விஜயா வராங்க, என்ன ரோகிணி சுருதி செய்யுது அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, நம்ம வீட்டில் நகைலாம் காணாமல் போய் கவரிங் நகையாக மாறுது. அதனால் வந்து நகை உண்மையிலே இருக்கா இல்லையா, நகை காணாமல் போயிருக்கா இல்லை கவரிங்காக மாறி இருக்கா, இல்லை முத்து மாதிரி நானும் எதுவும் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறேன். ஏன்னா முத்து இப்போ ஆக்டிவாக இருக்கார், அவருக்கு எல்லா ஐடியாவுமே இப்போ கிடைக்குது, அவருக்கு நல்ல நேரமும் கூடியிருக்கு. அதனால் ஏதாவது காணாமல் போயிடுச்சு வச்சிருச்சுன்னா அவர்கிட்ட சொல்லி ஏதாவது பண்ணிக்கலாங்கிறதுக்கு தான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் விஜய் என்ன இப்படி பேசுதா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கும்போதே சுருதியோட அம்மா வந்துடுறாங்க. உடனே சுருதி அப்படின்ட்டு வராங்க. சமந்தி அப்படிங்கிறாங்க. வாங்க சமந்தி, எப்படி இருக்கீங்க, எது சாப்பிட்றீங்க, மீனா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே முத்து சொல்கிறாரு, மீனா மாசமாக இருக்கா, டீ காஃபி வேணும்னா சொன்னால் நீங்கள் போட்டுக்கிடுங்க, உங்கள் சம்மந்தி தான் நீங்கள் போட்டுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து போயிடுறாரு. இங்கே விஜயாவுக்கு சரியான கிடப்பாரு. சம்மந்தி இருங்க, நான் காஃபி போட்டு வரேன்னு சொல்லிட்டு காஃபி போட போகிறாங்க. இந்த கேப்பில் சுருதி ரூமுக்கு போயிடறாங்க. சுருதி அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படிங்கிறாங்க. என்னடி செஞ்சிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நகையை தான் எடுத்துகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. எழுதி என்ன திடீர்னு எங்கேயும் ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, இந்த வீட்டில் வந்து நகை வந்து மீனா நகை காணாமல் போயிடுச்சுன்னு ஒரு பிரச்சனை ஓடிச்சு அப்படிங்கிறாங்க. மீனா நகை காணாமல் போயிடுச்சா அப்படிங்கிறாங்க. ஆமாம், மனோஜும் ஆன்ட்டியும் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த நகையை விற்றுட்டு ஏதோ பண்ணியிருக்காங்க, பண்ணிவிட்டு கவரிங் நகையை வச்சுட்டு நாங்கள் எடுக்கலை, உங்கள் வீட்டில் எடுத்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மீனா வீட்டில் எல்லாத்தையுமே வந்து அவங்க குற்றம் சுமத்துனாங்க. இந்த சூழ்நிலையில் முத்து வந்து ஆதாரத்தோடு நிரூபிச்சிட்டாரு. இப்போ ஆன்ட்டியும் மனோஜ் தான் நகையை திருடிட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சவொடனே தான் எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு, நம்ம நகையும் ஒழுங்காக தான் இருக்கா, இல்லைனா இவங்க வந்து இதை எடுத்துகிட்டு கவரிங்காக மாற்றிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பயத்தில் தேடுதேன் அப்படிங்கிறாங்க. ஆமாடி நகையை தேடு, உங்கள் மாமியாருடைய செயல்பாடே வித்தியாசமாக தான் இருக்குது, மாற்றி மாற்றி பேசுச்சு அப்படின்னுட்டு இருக்காங்க. காப்பி கொண்டு வந்து நிற்காங்க. என்ன சம்மந்தி இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, கோயிலுக்கு வரும்போது வெறுங்கையோடு வந்தீங்க, இப்போ சுருதிகிட்ட பேசும்போது தான் தெரியுது இந்த வீட்டில் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு. நீங்கள் வந்து நகைக்கு பதிலாக நான் வலையெல்லாம் தூக்கி எறிஞ்சிங்க, அதை ரோகிணி எடுத்து வச்சுருக்குங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதனால் என் பொண்ணு கொண்டு வந்திருக்க நகையும் வந்து விலை கூடின மதிப்புடையது தான். மீனா நகையே நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக சுருதியோட நகையை நீங்கள் எடுத்திருப்பீங்க சம்மந்தி. இனிமேலாம் வந்து இந்த வீட்டில் சுருதியோட நகை இருக்குது நல்லது கிடையாது. சுருதி நகையை பூரா எடு, இந்த வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக திருட்டு போயிடும். மனோஜ் வந்து இப்படி ஒன்றா திருடி தான் வந்து இப்படி பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்களா சம்மந்தி, நீங்களும் சேர்ந்து எதுவும் பண்ணி அவங்க பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. என்ன சம்மந்தி, என் வீட்டுக்கு வந்து என்னை அசிங்கப்படுத்துறீங்க அப்படிங்கிறாங்க. நான் என்னத்தை அசிங்கப்படுத்திட்டேன், உண்மையை தானே சொல்லுதேன், நீங்கள் வந்து மீனா நகை எடுத்தீங்க தானே அப்படிங்கிறாங்க. இந்த பூக்காரி பார்த்த பார்வை எல்லாரும் அசிங்கப்படுத்துறாங்க சம்மந்தி, இப்படிலாம் பேசாதீங்க, நான் ஏன் சுருதி நகை எடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இப்படி தான் வந்து மீனா நகையும் சொல்லியிருக்கீங்க, இந்த நகையை பூரா செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இது தங்க நகையா போலி நகையா இல்லை கவரிங்கான்னு தெரியும். நான் வந்து இந்த வீட்டுக்கு இந்த பிறந்தநாளுக்கு வந்திருக்கும் போதே மீனா கழுத்தில் கவரிங் போட்டிருக்கும் போதே சுருதி ஒரு நகையை வந்து செக் பண்ணிக்காமா, அந்த பிள்ளை கவரிங் போட்டிருக்கு யாரும் எடுத்துக்கிட்டாமான்னு சொல்லியிருக்கணும், நான் கொஞ்சம் கூறு இல்லாமல் போயிட்டேன் அப்படி இப்படிங்கிறாங்க. சம்மந்தி இப்படிலாம் பேசாதீங்க, ஒரு நாளும் மனோஜும் வந்து நானும் எடுக்க மாட்டோம் சுருதி நகையை அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் வராங்க. என்ன ஆண்டி இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் திருடன் தானே, ஒரு வாட்டி திருடினாலும் திருடன் தானே, பல வாட்டி திருடினாலும் ஒன்று தானே அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வராரு. நீங்கள் வாசுதேவன் அவங்க வீட்டம்மா, இந்த நேரத்தில் கரெக்டாக பேசுவீங்க, திருடன் தான், திருடி தான் அப்படிங்கிறாங்க. முத்து, உங்கள் நகையை எடுத்தவங்க என் பொண்ணு நகையை எடுத்துருக்க மாட்டாங்களே, எனக்கு சந்தேகமாக இருக்குது முத்து, அதனால தான் அவள் தேடிட்டு இருக்கா, நான் இதை சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. பாருங்கம்மா, நம்ம வீடு தேடி வந்து அசிங்கப்படுத்தாங்கன்னு நினைக்க வேண்டாம், உண்மையை தான் சொல்லுதாங்க, இனிமையாவது திருந்துங்க சரியா அப்படிங்கிறாங்க. எங்கள் விஜயாவுக்கு சரியான கோவமாகி ரூமில் போய் உட்காந்துக்கிறாங்க. பின்னாடியே மனோஜ் போகிறாங்க. என்னம்மா சுருதி அம்மா எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாடா, அவளுக்கு பணக்காரன்னு ரொம்ப திமிரு, இந்த சுருதி பிள்ளையே பணக்காரின்னு தலையில் தூக்கி வச்சு அண்ணன் என்ன இப்படி பேசுதா, நான் வந்து அவன் நகையை எடுத்திருப்பேன், அவன் மாற்றி வச்சுருப்பேன்னு சொன்ன மாதிரி பேசுகிறா, என் அம்மியும் அதுக்கு எத்தவளை பேசுகிறா, நம்ம 2 பேர் மாடா எடுத்தோம், சொல்லுடா உண்மையை சொல்லுடா, நீ எதுவும் எடுத்திருக்கியாடா அப்படிங்கிறாங்க. ஏம்மா நானாக எடுக்கல வைக்கல அப்படிங்கிறாங்க. உண்மையிலே அந்த நகை மட்டும் காணாமல் போயிருந்துச்சோ மனோஜ் கூட நான் சும்மா விட மாட்டேன், அதுக்கப்புறம் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் எடுக்கலாமா வைக்கலாமா அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி மீனா நகையை வந்து எடுக்கலன்னு சொன்னோம், அதே மாதிரி நீ ஆக்டிங் போட்ட, இப்போ நகையை அவள் காணலை வைக்கலைன்னு சொன்னால் அவ்வளோதான், முத்து இந்த வீட்டில் தான் இருக்கான், அவன் நீ அப்படி 2ஆக பிச்சு வீட்டுக்கு வெளியே எரிஞ்சிருவான், அடுத்தாப்புல எண்ணியும் பிச்சு எரிஞ்சிடும் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அப்படிலாம் ஒன்றும் நடக்காதும்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வெளியே அவசர அவசரமாக கிளம்புறாரு. மனோஜ் அவசர அவசரமாக கிளம்புனானா ஒரு வேளை இவன் எடுத்துருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பீதியில் உட்காந்துருக்காங்க. இந்த சுருதி அம்மா சொல்கிறாங்க, என்னம்மா ஒரு நகையை காங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சும்மையாவது வெள்ளத்தை கிளப்புறாங்க. இல்லைம்மா எல்லாமே இருக்கே அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே ஒழுங்கா பாருடி அந்த நகை தானான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம்மா அந்த நகை தான் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. சரி நகையெல்லாம் கொண்டா,
நான் போய் வெளியே போய் ஆசாட்ட செக் பண்ணிட்டு வரேன், உண்மையிலேயே தங்கமாக நம்மளுக்கு தெரியணும்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா உண்மையிலேயே செக் பண்ணி பாரு, தங்கம் இல்லைன்னா சொல்லு, நம்ம அது என்னென்னு பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை ஸ்ருதி, இதில் போலியாக மட்டும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம சட்டப்படி நடவடிக்கை எடுத்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சம்மந்தி போய்ட்டு வரட்டுமா அப்படிங்கிறாங்க ரூமில் போய். நீ சரி சம்மந்தி போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. நகை உண்மையிலே மாறி இருக்கா மாறாமல் இருக்கா சம்மந்தி அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா விஜயாவை அலற விடணும் அப்படிங்கிறதுக்காக. சம்மந்தி அப்படிலாம் மாறி இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படி மாறி இருந்துச்சுன்னா நான் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் சம்மந்தி, அதுக்கப்புறம் என் மேலே வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.